మిమ్మల్ని ఎక్కడన్నా 1% డిస్సాటిస్ఫాక్షన్ చేసినా నా ఇంటి అడ్రస్ పెడతా రండి. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இந்த படத்தோட டைரக்டர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இந்த படத்துல ஏதாவது 1% நீங்க டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனீங்க அப்படின்னா என்னோட வீட்டு அட்ரஸ் தரேன், அந்த வீட்டுக்கு வந்து என்னை நீங்க கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, அப்படியாப்பட்ட படத்தை தான் நாம இன்னைக்கு ரோஸ் பண்ண போதும். வாங்க என்ன படம்னு பார்த்தரலாம். பேயவே அழகா காமிச்சா அதுதான் நம்ம மலையாள படம். பேயவே கொஞ்சம் கிளாமரா காமிச்சா அதுதான் நம்ம தமிழ் படம். பேய்க்கே கிளாமர் காமிச்சா அதுதான் நம்ம பார்க்க போற ராஜசாப் படம். சந்தானம் ஒரு படத்துல எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்னு கேக்குற மாதிரி இந்த படத்துக்கு எதுக்குடா 3 to 4 ஹீரோயினை சொதுக்கி வச்சிருக்கீங்க? எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக், அப்படியே கொஞ்சம் ஹைப், அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டிக்கோங்க. தானாத பணம் கொடுத்த கடைசி காசி. ஐயோ பணம். நானும் சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ பேய் படம் பார்த்தங்கதையா, ஆனா உன்ன மாதிரி ஒரு கஞ்ச பிஸ்னரி பேயை பார்த்ததே இல்லையா. ஒரு 500 ரூபாய் நோட்டுக்காக அவனை காட்டுக்குள்ள வத வச்சு காட்டுக்குள்ள இருக்கிற பங்களா வரைக்கும் கூட்டின்னு வந்த பாத்தியா, நீ வேற லெவல்யா. என்கிட்ட திருட என்னோட சொத்து எல்லாத்தையும் அங்கவே சொத்துன்னொன்னு நானும் ஏதோ பல்கா இறக்குவான்னு பார்த்தா 2 பித்தளை மோதிரமோ ஒரு 500 ரூபாய் நோட்டை இறக்கிட்டு இதுதான் என் சொத்துன்னு சொல்றா. அப்படியா வச்சுட்டேன் சார். நானும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த பையனை பேய் கொன்றதுன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இவனை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்கு. இந்த அம்மா தான் இந்த படத்தோட 4வது ஹீரோயினி. ஆனா என்ன, ஒரு 10 செகண்ட் தான் வருவாங்க. கையல் ஆனந்தியை கூட்டிட்டு வந்து வெறும் 10 செகண்ட்ல முடிச்சு விடுறதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பெண்கள்கிட்ட பூவை காட்டி பழகணும், புஜத்தை காட்டி. இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுப்பீங்க, ஓகே இப்ப ஒரு ஃபைட் சீன் வரப்போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. அப்படியே மாத்தி ஃபைட்டுக்கு பதிலா சாங்கு. எதுக்குமே சம்பந்தம் இல்லாம எதுக்கு இந்த இடத்துல சாங்க போட்டாங்கன்னு ஒண்ணுமே புரியலையா. பேன் இந்தியா நம்பர் 1 பேச்சுலர்னு பாட்டெல்லாம் பாடுவாரு. ஆனா படத்துல மட்டும் 3 to 4 ஹீரோயினி எதுக்கு சொதுக்குனாங்கன்னே தெரியாம சொதுக்கி வச்சிருக்காரு. இந்த படத்துல இந்த பாட்டி தான் பிரபாஸோட பாட்டி. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது 30 செகண்டுக்கு கூட ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கவே முடியாதான். 31வது செகண்ட் அந்த விஷயத்த கேட்டா மறந்துடுவாங்களாம். கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தினாலே போதும். என்ன சத்தியம்? 30 செகண்டுக்கு மேல இருந்தா எல்லாத்தையும் மறக்குற இந்த பாட்டி அவங்க ஆத்துக்கால் காணாம போய் 30 to 40 வருஷம் ஆகுமா. ஆனா இப்ப வரைக்கும் அவர் ஆத்துக்காத இந்த அம்மாவால மறக்க முடியலையாம். அவரை மட்டும் உன்னால மறக்கவே முடியாது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. பல வருஷமா காணாம போயிருந்த நம்ம தாத்தா திடீர்னு பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கிடைச்சிருக்காது. இப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கிடைச்ச தாத்தாவை தேடுறதுக்கு பிரபாஸ் கிளம்பணும். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. தாத்தா கிடைச்சிட்டாரு. பர்சன் மிஸ்ஸிங் கேஸ் அட்லீஸ்ட் 5 லட்சமாவது கொடுக்கணும்டா. அந்த 5 லட்சத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயினி தான் கொடுக்குது. கொடுத்த காசுக்கு விசுவாசமா இருப்பான்னு பார்த்தா அங்க போயிட்டு வேற ஒண்ணு பொண்ணை பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கான். தாத்தாவை தேடி போனோமா, தாத்தாவை தேடி கண்டுபிடிச்சோமான்னு இல்லாம போன உடனே கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற கன்னியாஸ்திரத்தை போயிட்டு லவ் டவுன்ட்டு சுத்திட்டு இருக்காப்ல. அது எப்படா உங்களுக்கெல்லாம் மட்டும் பார்த்த உடனே காதல் வருது? சரி அந்த கர்மம் வந்துருச்சு, சரி அதுக்குன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு சர்ச் வரைக்கும் மாடா போவ? பார்த்தாலே தெரியல ஒரு நன்னுன்ட்டு. She is suffering from severe heart problem. பக்கத்துல உட்காந்துருக்க இந்த குழந்தைக்கு சிவியர் ஹார்ட் ப்ராப்ளமா. அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷனுக்கு காசு தேவைப்படுதான். உடனே சார் தான் தாதால பிரபு ஆச்சே, ஃப்ரீயா வந்த காசு தானன்ட்டு அந்த 5 லட்சத்துல 3 லட்சத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு டொனேட் பண்ணிடுறான். இந்த 3 லட்சம் பாப்பா ஆபரேஷனுக்கு खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया. Can you show me his pic?
வந்தது தாத்தாவை தேடி. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஹீரோயின்கிட்ட ஒரு 5 லட்சம் வாங்கிட்டு வந்தேன். அதுல 3 லட்சத்தை தூக்கி டொனேஷன் கொடுத்து விட்டேன். இப்ப வெக்கமே இல்லாம அடுத்த நாள் ரெடி ஆயிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு திரும்பி அந்த பொண்ணு போய் சைட் அடிக்கிறதுக்கு போத பத்தியா. உன்னையெல்லாம் நினைச்சு அந்த பாட்டி எவ்வளவு வருத்தடாயா படணும். உனக்கெல்லாம் 25 வருஷமா சோது போட்டு வளர்த்துச்சு பாரு. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. இப்ப உட்காந்து சர்ச்சுக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் பண்றத பார்த்துட்டு உடனே பாப்பா ஒரு ட்வீட்டை போடலான்ட்டு வழக்கம் போல பேட்டர் தான், எல்லா படத்துலயும் நடக்கிறது தான். உடனே லைட்டா ரொமான்ஸ் பண்ணா போதும், உடனே ஒரு டுவேட் சங்கு போயிடுறானுங்க. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். Excuse me, sir. நம்ம பிரபோஸோட தாத்தா இந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் போட்டான் ஒரு ஆட்டைய. அதாவது இந்த பைத்தியக்காரி அந்த கிழவங்கிட்ட தான் எடுத்துட்டு போய், ஐயா கியூல எல்லாரும் நிக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் அந்த 3 லட்சத்தை கட்டி கொடுங்கன்னு கொடுக்கதான் அந்த கிழவன் ஆட்டைய போட்டு கிளம்பிடுறான். பணத்தை இப்படி கொடுங்க, நான் கட்டுறேன். படிக்காட்டியும் நீ மேல அடுத்து 3வது ஹீரோயின் என்ட்ரி. வந்ததுதான் வந்துட்ட, எதுக்குமா வந்தேன்னு கேட்டா, உன் தாத்தா என் தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணாது, அதனால என் தாத்தா உன் தாத்தா கிட்ட 1 கோடி ரூபாய் காசை கொடுக்க சொன்னாருன்னு அந்த பைத்தியம் 1 கோடி ரூபாயை செக்ல எத்தனை வரத்துக்கு பதிலாக கேஷா எடுத்துன்னு வந்து உக்காண்டிருக்கு. சில கும்பல் ஆஃப் கூல்காஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பணத்தை ஆட்டையை போட்டு போறதுக்காக ஒரு பிளானை போட்டு அங்க வச்சு இந்த டேபிள்ல இருந்து அந்த பணத்தை சுட்டுறாங்க. உடனே நம்ம பிரபாஸ் மேல இருந்து என்ட்ரி கொடுக்குதா, அப்படியா ஃபுல்லா சிஜிஐ தாங்க பண்ணி வச்சிருக்கானுங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணுக்குதாடா இப்படி எல்லாம் சீன் எடுக்க? இவன் தான் இப்படி பண்றானா? வில்லனுங்களும் ஸ்பைடர்மேன் மாதிரி தாவுன்னு தாவிட்டு இருக்கானு. எப்படா இப்படிலாம் சீனை யோசிக்குதுங்க? யாரா நீங்கெல்லாம், எங்குந்தா வரீங்க? இது என்ன இது? அரே நீ அப்பா தொண்டைய கடந்து உதடு வழியா வந்தா, தொண்டைய கடந்து உடது வழியா வந்தா வாந்தி தாண்டா வரும். இவன் இப்படி கன்றாவே வர்ணிச்சுக்கிறத இந்த செகண்ட் ஹீரோயின் பாத்துடுறாங்க. உடனே இல்லை இவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் திரும்பியும் நன்னாவே ஆயிடுறேன். ஆனா என்ன பண்றது, ஃபர்ஸ்டே நன்னாவதுக்குலாம் பிளான் பண்ணியிருந்தா, நடுவில் ஒரு குட்டி லவ் வந்துச்சு, அதனால நன்னாவத பிளானை கேன்சல் பண்ணிட்டு லவ் பண்ணா, இப்ப திரும்பியும் நன்னாவே மாறிடுறாளாம். புத்திசாலி இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு கத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சே பாக்கல. எனக்கு சரக்கு ஊத்துன தேவன்டா. நைட்டு ஃபுல்லா நல்ல குடின்னு குடிச்சுப்புட்டு செகண்ட் ஹீரோயினியா இல்ல 3வது ஹீரோயினியான்ட்டு அவனுக்கே கன்ஃபியூஷன். யாரு வந்ததுன்னே தெரியாம வந்த ஒரு பொண்ணு கூட நைட்டு ஃபுல்லா கைமையா பண்ணி போடுறான். பண்ணது கூட தெரியாம அவளும் காலையில லவ் பைட்டுன்னு சொல்லி இழிச்சு காட்டிட்டு இருக்கா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல, என்ன பண்றேன்னு தெரியுதா? சமுத்திரக்கனி தான் மாளவிகாவோட தாத்தா. அவரு உடனே கேட்கறது, ஏமா உன்னை என்ன வேலையை காமிச்சு விட்ட, நீ என்னமா பண்ணினுக்குது அப்படின்னு இருக்கு. உடனே இவளுக்கு, தாத்தா எனக்கு அவர் மேல லவ் வந்துச்சு, ஏமா பார்த்து 10 நிமிஷத்துல உன் மேல பாஞ்சிருக்கான், அவனை போய் நீ நல்லவன் சொல்ற பத்தியா? அவர் ரொம்ப நல்லவர், அவரை கஷ்டப்படுத்த கூடாது. தாத்தா கனவுல வந்து ஏதோ சொன்னாருன்னு போனை கூட மறந்துட்டு ஹைதராபாத் வந்துட்டாங்க. பாவம் பாட்டி பஸ் காசு எடுத்திருக்கு, துணிமணி எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிருக்கு. ஆனா பாத்தீங்களா போனை மட்டும் மறந்துருக்கு. எதுக்கு? இப்ப அடுத்த சீன் மாளவிகா வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி ஒரு கிளாமர் சீன் வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண துணிவான்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்ப பிரபோஸோட தாத்தா வந்து ஒரு சாத்தானா மாறப்போதாதாமா. அதுக்கு சில பல சிஜிஐ ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராணி நடந்து வரத்துக்கு நடுவுல 2 யானைய சிஜில பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுக்கு ஒரிஜினல் யானையா அவங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுக்கலாம் ஐயா. 450 கோடி சிஜிஐக்கு மட்டும் செலவு பண்ணீங்கன்ட்டு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்கய்யா. அந்த அளவுக்கு பச்சையா தெரியுதுயா சிஜிஐ ஒர்க்ஸ்ன்ட்டு. மாளவிகாவோட தாத்தா சொன்னாங்கன்ட்டு பிரபாஸோட தாத்தாவை தேடி இந்த 4 பைத்தியமும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள போகுது. அங்க போய் பார்த்தா ஒரு வீடு கண்ணுக்கு படுது. அங்க ஏதோ வீடு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு தாத்தாவை கண்டுபிடிக்க ஒரு காட்டுப்பகுதியில ஒரு குட்டையான ஒரு வீட்டுக்குள்ள செல்றாங்க இந்த 4 பேர். அங்க போய் பார்த்தா ஒரு பொருளும் ஒரு மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல இன்னும் 2 ஹீரோயினையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துக்கு.
இப்போ அந்த பேய் பங்களாக்குள்ள போன உடனே நிறைய பணம் நகை ஜுவல்லர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அதெல்லாம் எடுக்கலான்னு போகும்போது ஒருத்தன் அதக்க பறக்க ஓடி வருவான். யாரான்னு பார்த்தா படத்துல ஸ்டார்டிங்லயே ஒருத்தனை தூக்கிட்டு போகணும் இல்லையா, பேய் தூக்கிட்டு போய் தலையில தொங்கணும் இல்லையா, அவன் தான் வந்து ஐயா எதையும் தொடாதீங்க, உங்க தாத்தா பயங்கரமான மாயாஜால பேய் அப்படின்னுவான். நம்மளை மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. சரி வீட்டை விட்டு வெளியே போலான்னு வெளியே போனா திடீர்னு ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்வங்கின்னு போகுது. வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறாங்க, வெளியே போறதுக்கு வழியே இல்லை. முன்னாடி போனா மெட்ரோ ட்ரெயின் வருது, பின்னாடி போனா ஏதோ சுடுகாடை கட்டி வச்சிருக்கான். எங்க எப்படி போறதுன்னு ஒன்னும் தெரியாம சுத்தி சுத்தி கடைசியா வீட்டுக்குள்ளேயே போயிடுறானுங்க. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. அப்படியா? பார்த்தா தெரியலையே. ஏய் நீங்க என்ன பேய் படம் எடுத்தீங்களா இல்ல பலான படம் இருந்தா எடுத்து வச்சிருக்கீங்களாடா? யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வர மட்டும்தான் முடியும். போகணும்னு நினைச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு பேராபத்து விளைவிக்கும். இப்போ அந்த 2வது ஹீரோயினையும் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பிட்டை போட்டு உங்க தாத்தா அந்த 3 லட்சத்தை என்கிட்ட அந்த ஆட்டையை போட்டாது, அதை வாங்கறதுக்காக நான் வரேன்ட்டு அவளையும் உள்ள கொண்டு வந்துடுறானுங்க. போட்டாருல்ல 3 லட்சத்தை வரமாட்டேன்னு நினைச்சீங்களா 2 பேரும்? எந்த பொண்ணு வந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன்ட்டு இவனும் கண்டதெல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானையா உள்ள. உன்னை விட அதிகமா லவ் பண்ணது நான் தானே. என்னது நீங்க 2 பேர் லவ் பண்ணீங்களா? நீங்க 2 பேரும் லவ் பண்ணி சுத்திட்டு இருந்த மாதிரி ஒரு சீனு கூட இந்த படத்துல வைக்கவே இல்லையே. ஃப்ரெண்டு நீ என்ன நினைச்ச? எப்பவும் நான் உன்னை லவ்வரா தான் நினைச்சேன். 3 ஹீரோயினையும் ஒரே பங்களாக்கு வந்துடுறாங்க. ஆனாலும் வலிச்சு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காளுங்க. நாம இப்படி சேர்ந்து இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. உனக்கு சந்தோஷமா தான்டா இருக்கும், பாக்குற எங்களுக்கு தான்டா வயது எரியுது. பெட்ல கூடவே படுத்தான்னு சொல்லியும் பைத்தியக்காரி மாதிரி கேக்குற. வெட்டி கேடில வீசிட்டானுங்கண்ணா. ஒரு 100 ரவுடி பசங்களை உள்ள விட்டாங்க. இவங்களை எல்லாத்தையும் போட்டுறதுக்கு. ஏன்னு கேட்டா இவங்க தாத்தா வந்து இவங்களோட ஆட்கள் எல்லாம் தலையெடுத்து தொங்க விட்டாதாமா. அதுக்கு இவங்களெல்லாம் பழி வாங்கறதுக்கு பிரபாசு உடம்புல அவங்க தாத்தா வந்து இவங்களெல்லாம் அடிச்சு நொதுக்கி கடைசியா ஒரு குரோக்கடைலுக்குள்ள ஃபைட்டை போட்டு, குரோக்கடைல பார்த்தாலே தெரியும் சிஜிஐன்னு அநியாயத்துக்கு சிஜிஐ பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிஜிஐ எல்லாம் பண்றதுக்கு எப்படா உங்களுக்கு மனசு வந்தது? இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டர் சொன்னார்ல என் அட்ரஸ் தரன்ட்டு, ஐயா தயவு செஞ்சு அட்ரஸ் தாங்கய்யா, வந்து கேள்வியா கேட்கலையா, நீங்க பண்ணி வச்ச அலப்பறைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.